ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா சாதம் தாங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். புதினா ரைஸ் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு புதினா எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி 1 கப் அளவு சாதம் எடுத்துருக்கிறேன். இது நான் வீட்டில் வடித்த சாதம் தான். இதுலேயே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த புதினாவை இதில் சேர்த்துடலாம். இதோட நீங்கள் காரத்துக்கு எந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 பவுல் அளவு தான் சாதம் சேர்க்குறனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி புளி கொஞ்சம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எடுத்துருக்கிறேன். அதே இதில் போட்டுக்கிட்டு இது எல்லாமே நம்ம நல்லா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினாவை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் விரும்புகிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நம்ம வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதோட தோல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஏன்னா இதோட பச்சை வாசனை கொஞ்சம் நமக்கு போகணும். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கிரேவி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டோம். இதில் உப்பு பார்த்துக்குங்க. நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கனால நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரெண்டாவது நீங்கள் இந்த கிரேவி ஆட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம சாதம் போடும்போது அந்த கிரேவியில் தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதமும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், ட்ரையாக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஒரு சுவையான புதினா சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.